உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, பொன்மனச்செம்மனுடைய அந்த மனிதநேய அணுகுமுறை. கொடம்பாக்கத்துக்கு ஷூட்டிங்காக போறாரு. அன்றைக்கு கொடம்பாக்கத்துல மேம்பாலம் இல்லை. போற போது ரயில்வே கேட்டு மூடி நிற்க வேண்டிய நிலை வந்துருச்சு. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் நின்றவாறு அருகிலே பார்க்கிறார். சாலை போடுகிறார்கள். சாலை போடுகிற பொழுது அந்த தார் டின்னை கையில் வச்சுட்டு தாரை ஊத்துறவங்க காலில் கோணி பை கட்டிட்டு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. தன் அருகில் இருந்த உதவியாளர்கிட்ட கேட்குறார், என்ன இவ்வளோ பயங்கரமான வெயில், தார் முருகிக்கிட்டு இருக்கு, இதில் போய் கோணியை கட்டிட்டு இருக்காங்களே, அவங்க கால் பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு கேட்டோன்னே, இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா, ஷூ மாதிரி இருக்கா? இருக்குங்கய்யா, அது ஒரு பெரிய காஸ்ட்லியானது, ரப்பரில் இருக்கும், பிராட்வே பக்கத்தில் கூட அது இருக்குது என்ற உடனே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு என்னை ஸ்டுடியோவில் விட்டுட்டு நீ உடனடியாக போய் வாங்கி அவங்களுக்கு சேர்த்துரு அப்படின்னு சொல்லுகிறார். தலைவர் ஸ்டுடியோவில் போய் இறங்கின உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் உதவியாளர் போய் பிராட்வேயில் அந்த மொழி வரைக்கும் இருக்கிற அந்த ரப்பர் ஷூ 12 பேர் அங்கே வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த மெஷினில் இருந்தவங்க, தார் ஊற்றுனவங்க, ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் 12 ஷூ வாங்கி கொடுத்துருக்குறார். நீங்கள் அதை தாண்டி பல கோடீஸ்வரர்கள், பல நடிகர்கள், பல தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் அதை பார்த்துட்டு போகிறாங்க வராங்க. ஆனால் இந்த மனிதநேயம் மிக்க பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் உதவ வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. காலங்காலமாக பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த மழைக்கோட்டு வழங்கினார்னு, இதே போன்ற சூழல் தான். கடுமையான மழை கொட்டி தீர்க்கிறது. ரிக்ஷாவில் பயணிய 2 பேரையுமே பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு இந்த ரிக்ஷா தொழிலாளி கொட்டு மழையில் நனைந்து கொண்டே சைக்கிள் ரிக்ஷாவை மிதிச்சுட்டு போறார். இதை பார்த்த உடனே தான், ஆஹா, இப்படி கஷ்டப்படுகிறார்களே, 1 நாள் 2 நாள் மழையில் நனைந்து இவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் இவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது யார்? தன்னுடைய உதவியாளர்களை அழைத்து இந்த சென்னை மாநகர் முழுவதும் எவ்வளவு ரிக்ஷாக்கள் இருக்கிறது, எவ்வளவு ரிக்ஷா தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று உடனடியாக கணக்கெடுத்து அவர்களுக்கெல்லாம் மழைக்கோட்டு வழங்க வேண்டும் என்று 1 வார காலத்தில் பகுதி வாரியாக கணக்கெடுத்து சுமார் 6000 பேர் ரிக்ஷா தொழிலாளர்கள் இருந்தார்கள். காஸ்ட்லியான பலத்த மழையை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த மெட்டீரியலாகவே வாங்கி வந்து சத்யா ஸ்டுடியோவில் ஒரு 10-20 உடை தயாரிப்பு மற்ற பணிகளில் இருந்தவர்களோடு வெளியிலிருந்து ஒரு 10 டெய்லர்களையும் கொண்டு வந்து இரவு பகல் பாராமல் 5 அடியில் 6 அடியில் அவர்களுக்கு முழுமையாக வரக்கூடிய அளவில் மழைக்கோட்டுகளை தயாரித்து பேரறிஞர் அண்ணா மூலமாகத்தான் அந்த மழைக்கோட்டுகளை விநியோகித்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.